Hi students, I'm in the video CBSE class 10 students கான pair of linear equationsல இருந்து ஒரு முக்கியமான question பார்க்க போறோம் case based typeல. A new intercity transportation startup has employed both taxis and auto rickshaws. The night fare for the taxis is ₹9 for the first half kilometer and 15 per kilometer thereafter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So first இதுக்கு என்ன மீனிங்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்ப நம்ம ஒரு டாக்ஸி எடுக்கிறோம் நைட் டைம்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அ கிலோமீட்டருக்கு நம்ம ₹9 பே பண்ணா போதும். அதுக்கப்புறமா வரப்போற எல்லா கிலோமீட்டர்ஸ்க்கும் பர் கிலோமீட்டருக்கு நம்ம வந்து ₹15 பே பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 9.5 கிலோமீட்டர் டோட்டலா டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிலோமீட்டருக்கு மட்டும் நம்ம ₹9 கொடுத்தணும். இந்த ரிமைனிங் இருக்கிற 7 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ₹15. அப்போ பேமெண்ட் எப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க? இந்த ஹாஃப் கிலோமீட்டருக்கு ஒரே ஒரு ₹9 வாங்கிட்டு இந்த மிச்சம் இருந்த 7 கிலோமீட்டருக்கு வந்து ₹15 கால்குலேட் பண்ணி நம்ம கிட்ட வாங்குவாங்க. இதுதான் ப்ரொசீஜரா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ இது வந்து இப்படிதான் கால்குலேட் பண்ணும். சரி, இது கரெக்டா ஹாஃப் கிலோமீட்டர் வந்துருச்சுன்னா ஓகே மேம். கரெக்டா இந்த ஹாஃப் கிலோமீட்டர் வரலன்னா அப்ப எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி தெரியுமா கால்குலேட் பண்ணுவாங்க? இப்ப டோட்டலா ஒரு பர்சன் வந்து D கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து டாக்ஸி யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ₹9 வாங்கிருவாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிலோமீட்டருக்கு இந்த D கிலோமீட்டர்ல அந்த ஹாஃப் கிலோமீட்டர் விட்டுட்டு ரிமைனிங் இருந்த கிலோமீட்டர்ஸ்க்கு ₹15 வாங்கணும்ல. அப்ப எப்படி தெரியுமா வாங்குவாங்க? D மைனஸ் அந்த ஹாஃப் அ கிலோமீட்டர் விட்டுட்டு இந்த ரிமைனிங் இருந்த கிலோமீட்டருக்கு ₹15 வாங்குவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் அவங்க இதுல சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டாக்ஸி பத்தின டீடைல் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்ஸிக்கு வந்து ₹9 ஹாஃப் கிலோமீட்டருக்கும் ₹15 வந்து அதுக்கப்புறமா ஒரு கிலோமீட்டர் சொல்லியாச்சு. while night fare for an auto rickshaw, அது மாதிரி ஆட்டோ ரிக்ஷா எடுத்தோம்னா ₹20 for the first 1 kilometer. ஃபர்ஸ்ட் ஒரு கிலோமீட்டருக்கே ₹20 வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ₹13 per kilometer thereafter. அதுக்கப்புறமா வரப்போற ஒரு கிலோமீட்டருக்கும் ₹13 வாங்குவாங்க அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ கேள்விக்கு வாங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Express the night fare structure for an taxis and auto rickshaws in the form of linear equation. Use F as the fare and D as the distance traveled. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாக்ஸிக்கு லீனியர் ஈக்குவேஷன் எழுத போறோம். எஃப்ன்றது தான் வந்து அவங்க ஃபேருக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது டாக்ஸியோட ஃபேர் நான் எஃப் போட்டிங்க ஒரு டாக்ஸின்னு போடுறேன். ஃபர்ஸ்ட் டாக்ஸிக்கு நமக்கு என்ன டீடைல் சொல்லியிருக்காங்க? ₹9 ஃபார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிலோமீட்டர். ஸோ ஹாஃப் கிலோமீட்டருக்கு ₹9 வாங்கியிருப்பாங்க. பிளஸ் அவங்க D கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் கொஸ்டின்ல எடுத்துக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ரிமைனிங் கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது வந்து D மைனஸ் ஹாஃப். ஏன்னா ஹாஃப் கிலோமீட்டருக்கு ₹9 கொடுத்துட்டாங்க கஸ்டமர். ரிமைனிங் இருந்த D மைனஸ் ஹாஃப் கிலோமீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் பே பண்ணணும்? கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க ₹15 பே பண்ணணும். அப்போ இங்கே வந்து இன்ட்டு 15 அப்படின்றது வரும். ஸோ இதுதான் டாக்ஸியோட ஃபார்மேட். அதாவது ஃபேர்ஸ் ஈக்குவல் டு 9 இந்த 15 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 15 இன்ட்டு D 15D அப்படின்னும் மைனஸ் 15 இன்ட்டு 1/2 வந்து 15/2 அப்படின்னும் கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இதுல இந்த 15/2ன்றதை வந்து நம்ம டெசிமல்ல மாத்திடலாம். 9 பிளஸ் 15D மைனஸ் 15 2ஆல டிவைட் பண்ணும்போது 7.5 கிடைச்சிருக்கும். அப்போ ஃபேர்ஸ் ஈக்குவல் டு 9ல 7.5 மைனஸ் பண்ணும்போது 1.5 இருந்திருக்கும். இங்க ஒரு பிளஸ் 15D. இதுதான் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார் நம்மளோட டாக்ஸியோட ஈக்குவேஷன். அடுத்து ஆட்டோ ரிக்ஷாவுக்கும் அதே மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஃபேர் ஃபார் ஆட்டோ ரிக்ஷா. ஸோ ஏஆர்னு போட்டு வைக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 20 கிலோமீட்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டருக்கு ₹20 வாங்கியிருப்பாங்க. ஸோ 20ன்னு போட்டுடலாம். பிளஸ் அவங்க டோட்டலாக கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? D டிஸ்டன்ஸ். அந்த D டிஸ்டன்ஸில் ஒரு கிலோமீட்டருக்கு ₹20 கொடுத்தாச்சு இல்லை? அப்போ மிச்சம் எவ்வளோ கிலோமீட்டர் அங்கே இருக்கும்? D மைனஸ் 1 கிலோமீட்டருக்கு தான் அவங்க இன்னும் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த பேமெண்ட் அவங்க எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? 13 கிலோமீட்டர் தேர் ஆஃப்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரப்போற ஒரு கிலோமீட்டருக்கு அவங்க ₹13 கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்கே 13. இங்கே ஹாஃப் கிலோமீட்டருக்கு 9 பே பண்ணதுனால இதில் மைனஸ் ஹாஃப் கிலோமீட்டருக்கு பே பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கிலோமீட்டருக்கே 20 பே பண்ணுறதுனால ரிமைனிங் இப்படி எழுதிக்கணும் நம்ம. ஸோ இது 20. இந்த 13 உள்ள கொண்டு போனா இது 13D மைனஸ் 1 இன்ட்டு 13 13 அப்படின்னு எழுதிக்கலாம். இது 20யும் 13ம் நார்மல் நம்பர்ஸா இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிட்டு 7 பிளஸ் 13D அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இது வந்து F, அதாவது ஃபேர் ஃபார் த ஆட்டோ ரிக்ஷா. இது வந்து ஃபேர் ஃபார் த டாக்ஸி. இதுதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். எக்ஸ்பிரஸ் த ஃபேர் இந்த டாக்ஸிஸும் ஆட்டோ ரிக்ஷாவும் லீனியர் ஈக்குவேஷனா எழுதுங்க. எழுதியாச்சு. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இதுல at what distance is the night fare of the taxi and the auto rickshaw will be equal? Show your steps அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது இவங்களோட ஃபேரும் இவங்களோட ஃபேரும் எப்படி வரும் ஈக்குவலாக வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபேர் ஈக்குவலாக வரணும்னா ஃபேர் ஆஃப் டாக்ஸியோட வேல்யூவும் ஃபேர் ஆஃப் ஆட்டோ ரிக்ஷாவோட வேல்யூவும் எப்போ ஈக்குவலாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஃபேர் ஆஃப் டாக்ஸி இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் நம்ம 1.5 + 15D ஈக்குவல் டு ஆட்டோ ரிக்ஷாவும் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 7 + 13D அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டி எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம். ஸோ 15D, இந்த 15D இங்கே இருக்குது, இந்த ப்ளஸ் 13 இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடும். இங்கே 7 இருக்குது, இந்த ப்ளஸ் 1.5 அந்த பக்கம் வரும்போது மைனஸ் 1.5 இருக்கும். 15Dயில் 13D மைனஸ் பண்ணால் 2D, 7லேருந்து 1.5 மைனஸ் பண்ணும்போது 7.0ன்னு எழுதிட்டு 1.5 எழுதி பாரோ வாங்கி மைனஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு 5.5 கிடைக்குது. 5.5 நமக்கு டி மட்டும் தானே வேணும். மல்டிப்ளருக்கு 2 அங்கே எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? டிவிஷனுக்கு வரும். 5.5 2ஆல் டிவைட் பண்ணோம். 2 2s are 4, பேலன்ஸ் 1 இங்கே கேரி ஓவர் ஆகும். இப்போ 7 2s are 14, பேலன்ஸ் 1 கேரி ஓவர். பாயிண்ட் இருக்கிறதுனால 0 சேர்த்துட்டு 5ன்னு போட்டுடலாம். இப்போ 2.75 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோ ரிக்ஷா இல்லைனா டாக்ஸி 2 பேருக்கும் நம்மளுக்கு ஒரே மாதிரி பேமெண்ட் வந்திருக்கும் அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்படி எழுதி உங்களோட ஆன்சரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.